வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பின்மாற்றத்தை குறித்து, சிம்டம்ஸ் ஆஃப் பேக் ஸ்லைடிங், பின்மாற்றத்தின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நான் யோசித்தேன், ஆண்டவரே ஏன் இதை என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் அன்றைக்கி முடிஞ்ச உடனே, பாஸ்டர் கர்த்தர் எங்களோட என்ன செய்தார், இந்த காரியத்தை குறித்து பேசினார், நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையை மாற்றினார், நான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ மாறிட்டோம். இப்போ மாறினவங்களுக்கு எப்படி விழுந்தோன்னே சில பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி விழுந்தோம், எதனால் விழுந்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் இனி விழாமல் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். நம்ம விழுந்திருந்தோம்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதிலிருந்து மனம் திரும்பிட்டோம். இப்போ ஏற்கனவே விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் இனி நாம் என்ன செய்யாமல் இருக்கலாம். அல்லேலூயா. அரசியல்வாதிகள்லாம் எலெக்ஷனில் தோக்குற வரைக்கும் நாங்கள் தோக்கவே மாட்டோம் அப்படின்னு டயலாக் பயங்கரமாக பேசுவாங்க. தோத்த உடனே நாங்கள் ஏன் தோற்றோம் என்று ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்வாங்க. அவன் ஆராய்ச்சி செய்கிறானோ இல்லையோ, ஆனால் அவன் அதை சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் குழுவை அமைத்து நாம் தோற்றதுக்கான காரணங்களை என்ன செய்ய போகிறோம், ஆராய போகிறோம். அடுத்த வருஷம் 5 வருஷம் கழித்து நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப என்ன செஞ்சுருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளாம் இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்தே போயிடுவோம். அல்லேலூயா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பின்மாற்றத்துக்கான அறிகுறி சொன்னேன். இந்த இருதயம் அப்படியே தேவனுடைய காரியத்தில் ஒரு காலத்தில் அப்படியே பேர்ன் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்பா சர்ச்சுக்கு போகணும், இப்போ உடனே போகணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கும், அப்படியே படுத்து கிடக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நல்லா வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த இருதயம் இப்போ ஸ்லோவாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொழுப்பு என்ன செஞ்சிருக்கு, அடைச்சிருக்கு. அந்த கொழுப்பெல்லாம் எடுத்தாதான் என்ன செய்யும், திரும்ப இருதயம் என்ன செய்யும், நல்லா ஓடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபேட், என்ன ஃபேட்டு, ஆவிக்குரிய கொழுப்பு நிறைய பேருக்கு என்ன செய்யுது, இருக்குது. அந்த அடைப்பெல்லாம் என்ன செய்யணும், இந்த ஆவிக்குரிய கொழுப்பு அடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இனி அடைக்காம என்ன செய்யலாம் சொல்லுங்க. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா வால்வில் என்ன அடைச்சிருக்கும், கொழுப்பு அடைச்சிருக்கும். அதனால தான் என்ன வருது, ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி இப்போல்லாம் அந்த ஆன்ஜியோ பிளாஸ்ட்னு சொல்லி ஒன்று என்ன செய்கிறாங்க, உள்ளார ஒரு இது விட்டு டுமில் என்ன செய்ய வச்சுருவாங்க. அந்த இடத்துல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி வெடித்து அதை எடுத்துட்டு, அதை ரொம்ப அடைச்சிருச்சுன்னா அந்த டியூபே என்ன செஞ்சிருவான், கட் பண்ணி எடுத்துட்டு வேற டியூப் என்ன செஞ்சிடறாங்க வச்சுட்டு அப்படியே அனுப்பி விட்ற மாட்டாங்க. உங்களுக்கு சரியா போச்சு போங்க அப்படின்னு. என்ன செய்வாங்கன்னா, அடுத்த முறை கொழுப்பு அடைக்காமல் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது, கறி சேர்க்கக்கூடாது, அப்படி இப்படின்னு எதையாவது என்ன செய்வாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும், இப்படி நடக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொன்ன பிறகும் அவன் அதை ஃபாலோ பண்ணான்னா அவன் வாழ்க்கையில் திரும்ப அது என்ன செய்யாது, வராது. பின்மாற்றம் திரும்ப வரக்கூடாது. சொல்லுங்க, என்ன வரக்கூடாது, பின்மாற்றம் திரும்ப வரக்கூடாது. திரும்ப திரும்ப நான் விழக்கூடாது. அல்லேலூயா. அப்படி விழக்கூடாது அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். வேதாகமத்திலும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன செய்யும், கெடுக்கும். பின்மாற்றத்துக்கான முதல் காரணம், the causes of backsliding. ஏன் ஒரு மனிதன் பின்மாற்றத்துக்குள்ள போகிறான் அப்படின்னா, ஆகாத சம்பாஷணையா. என்ன சம்பாஷணை, இந்த சம்பாஷணை அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் அப்படின்னு, ஈவில் கம்யூனிகேஷன், கரப்ட் குட் மேனர்ஸ். கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு ஆள் செய்யறது இல்லை, ஒரு ஆள் இன்னொருத்தரோட சொல்லுங்க. சம்பாஷணை அப்படின்றது நானே பேசிக்கொள்வது என்ன கிடையாது. நான் தனியா நின்று நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், அது சம்பாஷணை கிடையாது. நான் மோசன்ட்ட அண்ணன் இது பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படின்னு பேசினா அது என்னது, சம்பாஷணை. தனியாக பேசிக்கொள்வது சம்பாஷணை அல்ல, இன்னொரு நபரோடு பேசிக்கொள்வது தான் இங்க பைபிள் சொல்லுது. ஆகாத சம்பாஷணை எதை கெடுக்குமா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி. யாரை சொல்லணுமா? நண்பனை யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் என்ன செய்யறேன் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எவ்வளவு கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட பழகினாலும் நான் நல்லவனா இருப்பேன். இதெல்லாம் டயலாக் அடிக்க கூடாது. நீ கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா நீ கெட்டுத்தான் போவ அப்படின்றது பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. என்ன யாரை ஏமாத்துறேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நீ உன்னையே ஏமாத்திக்காத அப்படின்னா, பி நாட்
deceived. நீ உன்னை நீயே என்ன செய்து கொள்ளாதே, ஏமாற்றிக் கொள்ளாதே. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள் உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை மாற்றிவிடும். ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 11:4. சாலமோன் கெட்டு போனதுக்கு காரணம் சாலமோன் கிடையாது, சாலமோன் கட்டின. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி. சாலமோன் கெட்டு போனதுக்கு காரணம் யாரு? அவனுடைய மனைவிகளாம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் மனைவிகள் கிடையாது, ஆனா நண்பர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுல கெட்ட நண்பர்கள் இருந்தா இவனும் கெட்டுத்தான் என்ன செய்யணும். நான் சொல்றேனே, நல்ல டீச்சருக்கு பிறந்தேன், அப்பா ஆபீசரு, நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு வாரத்துல ஒரு நாள் தானே போவேன், மற்ற நாள்லாம் யார் இருந்தா எனக்கு கூடவே சுத்துறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் கரப்ட் கூட்டம். என்ன கூட்டம்? அந்த கூட்டம் குட் மேனர்ஸ் இல்லாத கூட்டம். அந்த கூட்டம் கெட்ட வார்த்தை பேசும். அந்த கூட்டத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? கெட்ட வார்த்தை கத்துக்கிட்டேன். அந்த கூட்டம் கெட்ட காரியங்களை செய்யும். அந்த கூட்டத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? கெட்ட காரியங்களை கத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்றோம், பாஸ்டர் நான் யார் கூட வேணாலும் பழகுவேன், ஆனா அவங்க பழக்கம் எனக்கு என்ன செய்யாது, ஒட்டாது அப்படின்னு என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா வேணா அந்த அன்னப்பறவை மாதிரி நாங்கள் தண்ணியும் பாலையும் கலந்து வச்சாலும் நாங்கள் அப்படியே பாலை மட்டும் உரிமோன்ற டயலாக்லாம் சும்மா வேணா என்ன செய்யும், செல்லுபடி ஆகும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்துல பேக் ஸ்லைடிங்க்கு இந்த கெட்ட நட்பு கொண்டு போயே தீரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபம் இருக்கும், திடீர்னு கெட்ட நண்பன் வீட்டில் என்ன நடக்கும், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், நீ வந்தே ஆகணும் அப்படின்னுவா. நீங்கள் ஆலயத்தை விட்டுட்டு எங்கே போயிட்டு நிற்பீங்க? ஆட்டோமேட்டிக்காக போச்சா பரிசுத்தம்? அன்றைக்கு கர்த்தருடைய நாள், அன்னைக்கு ஜீசஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஆலயத்துக்கு வர வேண்டிய நாளில் நம்ம எங்கே நிற்கிறோம்? உலகத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் பார்ப்பார், ஐயோ என் புள்ள இருக்க வேண்டிய இடத்துல அவர் சபையை எடுத்துக்கொள்ள வர்றாராம். எதை எடுத்துக்கொள்ள வர்றார் சொல்லுங்க? கெட்ட நட்பு நம்முடைய வாழ்க்கையில கெடுத்து விடுகிறது. நீதிமொழிகள் 22:24 வேகமா எடுத்து வாசிங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணி வருவிப்பாய். உன் ஆத்துமாவுக்கு என்ன வருவிப்பாய்? அல்லேலூயா. அது ஒரு ஸ்நேரம். உன்னை ஒரு நாள் திடீர்னு என்ன செஞ்சிரும், பிடிச்சிரும் அப்படின்றார். எதை பிடிக்குமா? கோபக்காரனுக்கு தோழனாகிறதுனால உன் ஆத்மாவே பிடிக்கப்பட்டுமா. ஒருத்தன் ஒரு நண்பன் இருக்கிறான்னு வச்சுங்க, மாப்பிள்ள ஊன்னு சொல்லு மாப்பிள்ள, அவனை போட்டுருவோம், அவனை அடிச்சிருவோம், அவனை கொண்டுடுவோன்னு ஒரு ஃப்ரெண்டு 4 ஃப்ரெண்டு உனக்கு பேசிக்கிட்டே இருந்தான்னா நீ கண்டிப்பாக ஒரு நாள் அடித்தடியில் என்ன செய்வ, நீயே இறங்கிடுவ. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ யாருக்கு தோழனா இருக்கிற? உன்னை எப்படி மாப்பிள்ள அவன் முறைக்கலாம், அவனை அடி பிச்சிருவான் அப்படின்னு 4 பேர் உன்ட்ட சொல்லிட்டே இருந்தானா ஒரு நாள் அவனை உங்க வீட்டில் இருக்கிற உங்க அம்மா அப்பா முறைச்சிருப்பாங்க, நீ உங்க அம்மா அப்பா அடிச்சுட்டு உட்காந்துருப்ப. ஏன்னு கேட்டா முறைச்சாலே உனக்கு என்ன வருது, இப்போ கோபம் வருது. ஏன்னா அப்படிப்பட்ட நண்பர்களோடு நமக்கு என்ன இருக்குது, சகவாசம் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்கா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தொடர்பு இல்லாத அல்லது ஒரு நல்ல குணநலன் இல்லாத நண்பர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது. ரொம்ப நெருக்கம் இருக்கக்கூடாது. பழகக்கூடாதுன்னு சொன்னால் பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை. எப்போ பார்த்தாலும் 1 மணி நேரம் போய் அவரோட போய் உட்காந்துக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஹாய் சொல்லலாம், நல்லா இருக்கியா மாப்பிள்ள அப்படி கேட்கலாம், அப்புறம் வரியா சர்ச்சுக்கு அப்படின்னு கேட்கலாம். அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கட் பண்ணி விட்டு போயிடுவேன். என்ன செய்வான் சொல்லுங்க? வரியா சர்ச்சுக்குன்னு கூப்பிட்டு ஒருத்தன் வந்துட்டானா அவன் தான் உனக்கு நல்ல நண்பன் கடைசி வரைக்கும். ஆமென். வரியா சர்ச்சுக்குன்னு நீ கூப்பிட்டதுனால பயந்து எஸ்கேப் ஆனானா நம்மளை ஆண்டவர் காப்பாத்திட்டாருன்னு நினைச்சுக்கோ. ஆமென். நீ சொல்லும் போதே அக்ரிமெண்ட் போடணும். நான் இன்னைக்கு வர்றேன், நீ சர்ச்சுக்கு வரியான்னு கேட்கணும். நான் வர்றேன், உன் கூட 1 மணி நேரம் நீ பேசுறேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீ கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் என் கூட எங்கே இருக்கணும், சர்ச்சில் இருக்கணும். கேட்டு பாருங்க, விடுறா சாமி, அவன் உறவே நமக்கு வேணாம் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுவான். நீங்க தப்பிச்சிங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்தார், காப்பான். உன் ஆத்மா பொழைச்சதுன்னு நினைச்சுக்கோ. ஆமென். நீதிமொழி 13:20 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழரோ நாசம் அடைவான். ரொம்ப கஷ்டமான வார்த்தையா இருக்குது. ஷால் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்றது, அழிஞ்சிருவான் அப்படின்றது. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல பழக்க வழக்கத்தோட இரு, மூடனோட இருக்காத. மூடன் யாரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தேவனை அறியாதவன் யாருன்னு இருக்கு, மூடன் அப்படின்னு இருக்கு. உண்மையான தெய்வத்தை அறியாதவன் முட்டாள்னு இருக்கு. அப்ப நீ தேவனை அறியாதவனோட சஞ்சரிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாதான்?
ஆமா, ரொம்ப அழகா சொல்ல, he that walketh with the wise men. சஞ்சரிக்கிறவன் அப்படின்னா கம்பானியன் கொடுக்கறது, வாக் பண்றது, கூடவே நடக்கிறது. அவன் செயல்பாடோடு உன் செயல்பாட ஒத்து போகாது, எப்பயுமே போகாது. அல்லேலூயா. அவிசுவாசியோட உங்க செயல்பாடு என்ன செய்யாது, ஒத்து போகாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவிசுவாசியோட பார்ட்னர்ஷிப்பே கூடாது பிசினஸ்ல. எனக்கு 5000 ரூபா தான் இருக்கா, அந்த 5000 ரூபா வச்சு உன்னால தொழில் செய்ய முடியாது, செய்யுங்க. ஆனா கூட ஒருத்தன் 50000 ரூபா போடுறான் ஒரு அவிசுவாசின்னு, அவன் கூட என்ன செய்யக்கூடாது. கண்டிப்பா அந்த 50000 ரூபாயில பிசாசோட லிங்க் உங்கள் தொழில வந்து இருந்த 5000 ரூபாயும் போச்சுரா, உள்ளதும் போச்சுரா, நொல்ல கண்ணான் தான் உட்காந்துருக்கணும். அப்புறம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விளையாட்டா நான் சொல்ல, அனுபவத்தில் நான் சொல்றேன், நான் பார்த்ததை சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தொழிலையோ உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ உனக்கு ஃபெல்லோஷிப்போ கூட நடந்து போறதுக்கோ யாருக்கு தகுதி கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. வெளிச்சத்தை கொண்டு வர்றது ஈஸியா, இருட்டை கொண்டு வர்றது ஈஸியா? வெளிச்சம் வந்தா எது போயிடும்? இருட்டு போயிடும். இப்ப என்ன நடக்குதுன்னா, வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு தான் நம்ம லைட் வைக்கணும். இந்த ரூம்ல எத்தனை லைட்டு போட்டாதான் என் முகம் கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன செய்யுது? ஆமா, வீடியோல தெரியும். நீ உங்களுக்கு தெரியும் ஏதோ கொஞ்சம் அப்படியே கருப்பா ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னு. ஆனா அந்த வீடியோ கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு நல்ல மஞ்சள் லைட்டு, வெள்ளை லைட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டு அப்படியே ஸ்பாட் லைட்லாம் அடிச்சாதான் என்ன தெரியும்? கொஞ்சமாவது இப்போ ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்காயா அப்படின்னு என்ன செய்யும்? தெரியும். அப்போ வெளிச்சம் வர்றதுக்கு தான் லைட்டு போட வேண்டியது இருக்கு, காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு விதமான இருள் என்ன செய்யும் இந்த இடத்துல இருக்கும். அந்த இருட்டுக்கு என்ன கொடுக்க தேவையில்லை, பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் முயற்சிகள் நிறைய எடுக்கணும். பாவம் வாழ்க்கையில தானா என்ன செஞ்சிடும்? ஒடியாந்துரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அதுக்கு இன்விடேஷனே கொடுக்க தேவையில்லை. பரிசுத்தத்தை காலி பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் உள்ளார? சத்தம் வரலையே. அல்லேலூயா. அப்ப இயேசு இல்லைன்னா அங்க யார் இருப்பா? சொல்லுங்க. இயேசு இல்லாத இடத்துல யார் இருக்கா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வேற ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட ஆளு. என்ன ஆளு? சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்ட வீடா இது. என்ன வீடு? ஆமா. இந்த வீட்டை பார்த்தோன்னே டேய் நல்ல மனுஷன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்டா, அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான். இன்னைக்கு ஜீசஸ் இல்ல. யார் இல்ல? இன்னைக்கு ஜீசஸ் அந்த வீட்டுக்குள்ள இல்ல, நம்ம போயிருவோம்டான்னு யார் உள்ள வந்துருவா? இயேசு இல்லாத வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. அதை விட மோசமான ஒரு வாழ்க்கை எது தெரியுமா? இயேசுவை அறிந்த பிறகு பின்மாறி போறது. அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உன் நேரத்தை எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்ய வச்சுக்கோ. யோசுவா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்று. ரட்சிக்கப்படாத ஆளு ஒருத்தரை ரட்சிக்கப்பட்டவன் பார்த்து உறவாடி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நீ போனீன்னா நீ பின்மாற்றத்துல இருக்கிற. எதுல இருக்கிற சொல்லுங்க. அப்படி நீ போனீன்னா என்ன பண்ணுவாரா ஆண்டவரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும், உனக்கு அந்த நபர் கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியும். அதை மீறி போய் நான் சொல்றதை கேட்காம போய் நீ விழுந்தீனா அது ஒரு பின்மாற்றம். இந்த உறவு, இந்த கம்யூனிகேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, சில பேருக்கு திடீர்னு அட்ராக்ஷன் பயங்கரமா வரும். இதுக்கு பேர் நம்ம ஊர்ல ஒரு மோசமான ஒரு பேர் வச்சிருக்கான். என்னவா? காதலாம். என்னதான்? ஆமா, தமிழ்ல இருக்கிறதுலயே கேவலமான பேரா அது. ஒரு ஒரிஜினல் தமிழ்ல அது வந்து அந்த வார்த்தைக்கு என்ன கிடையாது, ஒரு மோசமான ஒரு ஆக்டுக்கு பேர் தான் காதல். ஆனா இன்னைக்கு அதுதான் என்னவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது கேட்டா புனிதம் அப்படின்றான். என்னவா? ஆமா. ஆனா பார்த்து இன்னுங்களா பைபிள்ல சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நீ போனீன்னா அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அது ரட்சிக்கப்படல, ஆனாலும் நான் ரட்சிக்கப்படல நடத்திடுவேன். சில பொண்ணுங்க அவரை எப்படியாவது நான் மனம் திரும்புதலுக்குள்ள என்ன செஞ்சிருவேன், நடத்திடுவேன். அவன் நம்மளை கடத்திட்டே போயிடுவான். எங்க கடத்திட்டு போயிடுவான்? உலகத்துக்குள்ள கடத்திட்டு போயிடுவான். பிசாசுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? கடத்திட்டு போயிடுவான். அங்கிருந்து மீட்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு எப்படி இருக்கும்? ஒரு காது ஒரு கை தான் மிஞ்சும். கடைசியில மொத்தமா வராது. நம்ம ஆளு எப்படிதான் வரும்? பாதி பாதியா பிட்டு பிட்டாதான் கிடைக்கும். விழாவுக்கு சவுக்கு, கண்ணுக்கு முள்ளா இருந்துச்சானே? இருந்துச்சு தானே?
உண்மைதானே? அந்த வசனம் உண்மைதானே? ஆமாம், அவருக்கு தான் தெரியும் இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு. சில பேருக்கு இதோட அர்த்தம் தெரியும். விலாவுக்கு சவுக்கு, கண்ணுக்கு முள்ளு. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் உங்களுக்கு கண்ணிகளாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமா என்ன செய்யுங்கள்? அறியுங்கள், ஜாக்கிரதையா இரு அப்படின்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன விரும்புறார்? என் பின்மாற்றம் இப்படி இருளான நபர்களோடு இருக்கிற அந்த அசோசியேஷன்னால எனக்கு என்ன வரும்? பின்மாற்றம் வரும். ஆமென். சத்தம் வரலையே சொல்லுங்களேன். பரிசுத்தமானவன் இன்னும், நீங்க கேட்பீங்க, அவங்களாம் நல்லா இல்லையா, இவங்களாம் நல்லா இல்லையா, அவங்க வாழ்க்கையா உன் வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையா உன் வாழ்க்கை? நான் என்ன கேட்குறேன், அண்ணா என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் ஒன்னானே கிடையாது. என் வாழ்க்கை மோச வாழ்க்கை ஒன்னா கிடையாது. நானும் அவரும் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுக்கு மட்டும் அவங்கள பாருங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு தலைவலி வந்துருது, உங்களுக்கு வருது. அவங்களுக்கு தலைவலி வந்து எனக்கு வரணும் நீ சொல்லுவியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு யாரை காட்டுறோம்? இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ண அவங்களாம் நல்லா இல்லையா, அப்ப நான் நல்லா இருப்பேன். அவங்க வாழ்க்கையும் உங்க வாழ்க்கை என்ன கிடையாது? ஒண்ணு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. வேத சத்தியம் வேற, நடக்கிற நிகழ்வுகள் வேற. நடக்கிற நிகழ்வுகளை வைத்து சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது அதுதான். தாவீதோட வாழ்க்கையில அவன் பாவம் செஞ்சான், ஆண்டவர் ஏத்துக்கிட்டாருன்றதுக்காக அப்ப பாவம் செய்யலாம் ஆண்டவர் ஏத்துக்குவார்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது சத்தியம் என்னன்னா, பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். ஆண்டவர் அவன் மேல கிருபையா இருந்தார், உன் மேல கிருபையா இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. சொல்ல உனக்கு புரியுதா? தாவீது கருவுல கிருபை உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அப்ப மாட்டிட்டு முழிக்கிறதா? அதுக்கு பதிலாக முதல்ல சத்தியம் தெரிஞ்சதுனால என்ன செய்வோம்? அவங்க எல்லாம் சத்தியம் தெரியாம இருந்து அந்த சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தலன்னு ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்து இயேசு தான் ரெவலேஷனோட ஃபுல் பாடி. இயேசு தான் வெளிப்பாடு. ஆமென். இயேசு வந்த பிறகுதான் முழு வெளிப்பாடு புதிய ஏற்பாடுல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படியான பரிசுத்தத்துக்கு நேராய் நடக்க கர்த்தர் நம்ம மேல கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு முயற்சி செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, முதல் காரணம் சொன்னேன், தப்பான நபர்களோடு பழகுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்ன செய்யுது? ரெண்டாவது எப்படி பின்மாற்றம் வருது? சங்கீதம் 101:3 வாசிங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். நல்ல கவனிங்க, அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன்? வைக்க மாட்டேன். சொல்லுங்க, தீங்கான காரியம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கா? எது தீங்கான காரியம் சொல்லுங்க பாப்பா. கெட்ட காரியம்னு வச்சுக்கிறோமே, விக்கெட் திங். ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியால் எடுத்து என்ன செய்யறான்? குத்துறான். குத்தி கொன்று அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அது பேர் என்னது? எம்ஜிஆர் வந்து நம்பியார என்ன செய்வாரு? அடிப்பாரு. நம்பியார் செத்துட்டா நல்லதுன்னு கத்தி எடுத்துட்டு போய் ஸ்கிரீனை கிழிச்சவன்லாம் இருக்கான் தமிழ்நாட்டில். எம்ஜிஆரை கொல்றதுக்கு முன்னாடி நம்பியாரை நம்ம என்ன செஞ்சிடணும்? கொன்னு தியேட்டர்ல உட்காந்து நேரா போய் ஸ்கிரீன்ல யாரை குத்துனவன் இருக்கான், அப்படி குத்துனவன் என்ன நடக்குதப்போ? இவன் தீங்கான ஒரு காரியத்தை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அது உண்மைன்னு நம்பி அதுக்குள்ள போய் நம்பியார கொல்றதா நினைச்சு ஸ்கிரீனை கிழிச்சு அடி வாங்கினவன் நிறைய பேர் இருக்கான். தர்ம அடி வாங்கினவன் இருக்கான். அல்லேலூயா. இதுதான் தீங்கான காரியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். நம்ம என்னது? பாஸ்டர், ஒரே ஒரு சீரியல் தான் பாஸ்டர். தீங்கான காரியத்தை கண்ணு முன்னாடி வைக்காதீங்க. டு நாட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிவி. டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்காராத. ஏன்னா அது விக்கெட் திங். அதுல நிறைய என்ன வருது? நான் உடனே என்ன டிவியை நாங்கள் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. பாருங்க, நல்ல காரியம் வந்தா என்ன செய்யுங்க? பாருங்க. எதை பார்க்கலாம், எவ்வளவு நேரம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு. என்ன இருக்கு? பைபிள் எவ்வளவு நேரம் வாசிச்சோன்னு நீங்க கணக்கு பண்ணுங்க. அதை விட அதிகமா என்ன செய்யக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல பாதி வேணா பார்க்கலாம். 1 மணி நேரம் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, ஒரு 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் டிவியில நியூஸ் பார்க்கறது நல்லது. அந்த நியூஸ்லயும் இப்ப என்ன நல்லது சொல்லிட்டான்? என்ன சொல்றான் நீங்க நினைக்கிறீங்க நியூஸ்ல? ஏதாவது ஒரு தேசத்தில் நடக்கிற ஏதாவது சம்பவத்தை, தேசத்தில் நடக்கிற கொலையும் கொள்ளையும் ரத்தத்தையும் தான் காட்டுறான் நம்ம கண் முன்னாடி. அதுலயும் அந்த கொலைக்கெல்லாம் காரணம்லாம் அவன் சொல்லுவான் பாருங்க, விளக்கம். அதை விட கேவலமான ஒரு கதை. படம் பார்க்கறதும் ஒண்ணுதான், இந்த மாதிரி கதைகளை பார்க்கறதும் ஒண்ணுதான். நம்மளு பாஸ்டர் நாங்க அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பார்க்கறது. இந்த சொல்வதெல்லாம் நிஜம் என்னது சொல்லுத ஒரு காலத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஃபேமஸா. நம்ம விசுவாசி வந்து வேற எதையும் பார்க்காது.
பாஸ்டர் அதெல்லாம் உண்மையா? அந்த பிள்ளைங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சொல்லுது. தான் குடும்பத்தில் நடக்கிற கேவலத்தை வந்து வெளியே சொல்றதே ஒரு பெரிய கேவலம். அதை வேற படம் பிடிச்சி காட்டுறான். அவன் ஒரு கேவலம் பிடிச்சவன். அவனுக்கு ரேட்டிங் என்ன செய்யணும்? ஏறணும். அதுக்கு நம்மளால டிஆர்பி ரேட்டிங்காக அவன் எதையா பண்ணுவான். நம்மளால உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம வீட்டில் அந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வீட்டில் இது நடந்திருக்கு. நான் விளையாட்டா சொல்லலை. நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட மனைவி போயிடுச்சு. இந்த மாதிரி எதையோ டிவியை பார்த்துட்டு தான் புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எங்க போயிடுச்சு. அவன் போன பண்ணி புலம்புறான், அண்ணன் எனக்கு ஜோம் பண்ணிக்கணும், என் பொண்டாட்டி அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் சொன்னேன், உன் பொண்டாட்டி முதல்ல மன்னியா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க மனைவியோட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வெளியே யாருன்னு கேட்கப்படாது. அல்லேலூயா. என்னையா எங்கேயா நடக்குது அப்படின்னா, நீ பார்க்கறது உட்காருகிற இடம் தவறு. யூ ஆர் சிட்டிங் இன் தி ராங் பிளேஸ். தவறான இடத்திலே உட்காருகிறாய். தவறான இடம் எது? தப்பா உனக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் தவறான இடம். ஆமென். அல்லேலூயா. ஒரு நண்பன் தவறான காரியம் சொல்லி கொடுக்குறானா, அப்ப அந்த இடம் தவறான இடம், ராங் பிளேஸ். உங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கு, அதுல நீங்க தவறான காரியத்தை பாக்குறீங்கன்னா அது ராங் பிளேஸ். ஆமென். அங்க உட்கார்றதையே அவாய்ட் பண்ணுங்கன்ற. ஆமென். வேதத்துல சங்கீதம் 1:1 நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. துன்மார்க்கருடைய ஆலோசனை. இன்னைக்கு ஆலோசனை எங்க இருந்து வருது? துன்மார்க்கருடைய ஆலோசனை எங்க இருந்து வருது? டிவில இருந்து வருது. இப்ப அதிகபட்சம் துன்மார்க்கருடைய ஆலோசனை, அவிசுவாசம் எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்றேன். டாக்டர் என்னது? டாக்டர் ஹெல்த் ஏதாவது ப்ரோக்ராம் ஒரு டைட்டில் வரும் உடனே நம்ம அப்ப ஹெல்த்தை பத்தி ஏதோ பேசுறாங்க. நம்ம முதல்ல என்ன செய்வோம்? ஹெல்த்தை பத்தி கேட்போம். அவன் சொல்லுவான், உங்களுக்கு தலைவலிக்குதா? நம்மளால யோசிப்பான், ஆமா நமக்கு தலைவலிக்குது. உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருகிறதா? ஆமா இல்ல, அடிக்கடி நமக்கு தலைவலி வருதே. அப்போ உங்கள் மைண்ட்ல பிரெயின்ல ஏதாவது ஒரு தண்ணி என்ன செஞ்சிருக்கும்? லீக் ஆயிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு லீக் ஆயிருக்காது. அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிடும் பிரெயின்ல? ஐயோ போச்சுரா, நம்ம தலைவலிக்கு காரணம் அதுவா தான் இருக்கும் போல. வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, ஐயா எனக்கு தலைவலி தாங்க முடியல. அன்னையிலேருந்து தலைவலி கண்டினியூஸ் ஆகிடும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு என்ன செய்யும்? அந்த தலைவலி போகும். 4வது நாள் இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போயிருப்பாரு. எம்ஆர்ஐ ஸ்கேன் இப்போலாம் லேட்டஸ்ட்டாக என்னென்னமோ ஸ்கேன்லாம் சொல்கிறான். எல்லா ஸ்கேனையும் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு சஜஷன் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, உங்கள் தலையில் ஒன்றுமே இல்லையே. வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, அதுதான் முன்னாடியே சொன்னேனே, அதுதான் முன்னாடியே சொன்னேன், உன் தலையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. உனக்கு தலையில் ஒன்றுமே இதுதான் ஏன் சொல்கிற? இப்படி நீ தப்பான காரியத்தை கேட்டுட்டு அதோட ஜெபம் பண்றதையும் விட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி என்ன செய்யாத, போகாத. ஸ்பெண்டிங் டைம் இன் தி ராங் பிளேஸ். தவறான இடத்துல நேரத்தை செலவு பண்றது. ஆமென். நேரம் வந்து ரொம்ப விலையேற பெற்றது. சொல்லுங்க, நீங்க இழந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா ஒன்ன நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னது? நேரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேஸ்ட் பண்ண நாட்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆண்டவரே, எத்தனையோ நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஏதாவது நான் என்ன செஞ்சிருக்கலாம், இன்னும் உமக்காக செஞ்சிருக்கலாமே. திரும்ப ஆயுசு வந்துருமா? சொல்லுங்க. திரும்ப அந்த காலம் என்ன செய்யாது? வராது. வெள்ளம் இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். நான் தான் சொன்னேன், போன வாரம் பெரம்பலூர்ல சொன்னேன், இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு என்ன உட்கார வைக்கிறதுக்கு வந்துருவாங்க. கிளம்புவது ஏன்னு ரொம்ப கத்திட்டு கிடக்குறீங்க அப்படின்வா 2 பேரு. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். என் பையன் சொல்லுவான், டாடி ரொம்ப காலம் நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க, பிரசங்கம் பண்றீங்க, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றான். அப்ப எனக்கு என்ன இருக்காது? இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு டைம் இருக்கும் போதே நல்லா என்ன செஞ்சுக்கணும். சொல்லுங்க, டைமை கரெக்டாக பயன்படுத்து. அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு காலத்தில் உனக்கு அந்த டைம் என்ன செய்யாது? கிடைக்காது. சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் சம்பாதிக்கணும், உழைக்க வேண்டிய காலத்தில் என்ன செய்யணும்? உழைக்கணும். படுத்து தூங்கப்படாது. எப்போ பார்த்தாலும் கட்டை என்ன செஞ்சிடக்கூடாது? நீட்டிடக்கூடாது. இந்த காலம்தான் அறுவடை காலமா, இந்த காலத்தில் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அல்லேலூயா. இந்த காலத்தில் அறுக்கலைன்னா இன்னொரு காலத்தில் என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட, ஆண்டவரே நேரத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. Let me make the time useful. நேரத்தை நான் பயன்படுத்தட்டோம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நேற்று தினத்தில் இரவில் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு தம்பிங்களுக்கு டைம் கொடுத்தேன். காலையில் நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சா போதும், 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம பசங்க பாதி பேர் இப்படி ஆயிட்டாங்க. ஜெபம் பண்ணணுமா 2 மணி நேரம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 11 மணி போல் கன்செஷன் கொடுத்தேன். அப்பா 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணு, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், போய் எழுந்துச்சிக்கோ, படுத்துக்கோன்னு. பாதி பேர் கட்டையை நீட்டிட்டாங்க. அல்லேலூயா.
என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கெல்லாம் அப்படி டைமே என்ன செஞ்சது இல்லை, கிடைச்சது கிடையாது. டைம் ப்ரேயருக்கு ஒரு டைம் கொடுத்து காலைல 6 மணி வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றதுக்கு எங்கள் பைபிள் காலேஜில் ஒரு ஆள் கூட கிடையாது. காலையில் கரெக்டாக நீ எந்த மணி வேணாலும் படுத்து சொல்ல, ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு நீ என்ன செஞ்சாகணும், எந்திரிச்சாகணும். எழுப்பி விட்டுருவான். நீ தூங்குனா தூங்கு, தூங்காட்டி போ அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. நைட் நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சா நல்லா இருக்கும்னு சில நேரம் தோணும். ஜெபிக்க முடியாதானா? ஏன்னா காலையில் நீ என்ன செஞ்சாகணும், எந்திரிச்சாகணும். அல்லேலூயா. இயேசு பல நேரம் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், சில நேரம் எதில் ஜெபம் பண்ணார், இரவில் ஜெபம் பண்ணார். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நான் அந்த பிரேயரை பற்றி பிரசங்கம் பண்ண போன மாதம் தான். அதனால தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது பாஸ்டர் எதுக்கு நைட்டில் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னான்னு தெரியாது. அல்லேலூயா. சத்தம் வரலையே. ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம நேரத்தை கரெக்டான இடத்துல செலவு பண்ணணும்னு விரும்புகிறார். 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசிங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல அன்பு குறைஞ்சதுன்னா இன்னொரு இடத்துல அன்பு ஏறி இருக்குன்னு அர்த்தம். எங்க சொல்லுங்க. டெவலப்பிங் ராங் பேஷன்ஸ், தவறான ஃபீலிங்ஸ், தவறான உணர்வுகள், அது மேல வர்ற பாசம் தான் எதை குறைச்சிடும், ஆவிக்குரிய வல்லமையை குறைச்சிடும். இப்போ இயேசு மேல பாசம் அதிகமா வரல, பேஷன் வரல அப்படின்னா எங்க பேஷன் போயிருக்குன்னு அர்த்தம், உலகத்துக்கு மேல போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இயேசுக்கு மேல வரல, சபை மேல வரல அப்படின்னா வேற ஒரு இடம் சப்ஸ்டியூட் என்ன செஞ்சிருக்கு, கவனத்தை இழுக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமே, வாய்ப்பு இருக்கே, இல்ல நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னா பேஷன் வேற எங்கேயும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, டைவர்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியான காரணம் இல்லாம தப்பான காரணத்துக்கு வெளியே என்ன செய்யுது, ஜெப நேரத்தில் எஸ்கேப் ஆகுது அப்படின்னா அங்க ஏதோ தவறு என்ன செய்கிறது இருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஒன்றை விட்டு விட்டாய், இன்னொன்றை என்ன செய்து விட்டாய், பிடித்து விட்டாய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே என்ன செய்யணும், கண்டிப்பா வரணும். அப்படி வரல அப்படின்னா நம்ம டார்கெட்டை பார்க்க முடியல, நம்ம பேஷன், நம்ம கோல் அது பார்க்க முடியல அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. பின்மாற்றத்துக்கு காரணம் அதுதான். பின்மாற்றத்துக்கு காரணம் உன்னுடைய பேஷன், உன்னுடைய லக்காகிய இயேசுவை பார்க்க முடியாதுதான். ஆமென். எத்தனை பேரால இயேசுவின் மேல அந்த அதே பாசம், அதே நேசத்தை காண்பிக்க முடிகிறது? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 1952 வருஷம் ஃப்ளாரன்ஸ் சாட்விக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், நீச்சல் வீராங்கனை. 1952 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்லினா ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருந்து கலிபோர்னியா கோஸ்ட் லைன் அந்த பகுதிக்கு, கலிபோர்னியா கடற்கரை, கேட்லினா ஐலாண்ட்ல இருந்து கலிபோர்னியா கடல் வரைக்கும் இருக்கிற ஒரு கேப் 26 மைல். எத்தனை மைல்? 26 மைல் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு 35 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கங்களேன். 35லேருந்து 40 கிலோமீட்டர் வரும். 40 கிலோமீட்டர் தூரத்தை நீந்தி என்ன செய்யணும், கடக்க வேண்டும். இந்த அம்மா நீந்த ஆரம்பிச்சாங்க. ஒரு சைடு படகுல சேஃப்டிக்காக கொஞ்சம் பேரும், ஒரு சைடு படகுல அவங்க அம்மா நல்லா நீச்சல் அடிச்சு போயிட்டே இருக்காங்க. பல மணி நேரம் நீச்சல். ஒரு 20 மணி நேரம் நீச்சல் தாண்டும் போது இவங்களுக்கு ரொம்ப டயர்டு. இவங்க யோசிக்கிறாங்க, நீந்த முடியுமா முடியாதா தெரியலையே அப்படின்னு. அந்த நேரத்தில் அது வரைக்கும் தெளிவாக இருந்துச்சு சி. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னு நல்ல புகை மூட்டம் ஆயிடுச்சு. என்ன மூட்டம்? புகை மூட்டம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம், ஏற்கனவே 20 மணி நேரம் நீந்தியாச்சு, 21 மணி நேரம். அதுக்கப்புறம் நீந்துறா, கஷ்டப்பட்டு நீந்தி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவளால் நீந்த முடியல. நீந்த முடியாம அவங்க அம்மாட்ட சொன்னா, அம்மா என்னை தூக்கிடுங்க கடல்ல இருந்து அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. தூக்கி கரைக்கு போய் பார்த்தா தெரியுது, இந்த அம்மா விட்ட இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர்ல தான் என்ன இருக்குது, கரை இருக்குது. இதுக்கு ரொம்ப வேதனையா போச்சு இந்த பொண்ணுக்கு. ஐயோ, நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற கரையை விட்டுட்டோமே. அவ சொன்னாலாம், ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னாலாம், என்னால கரையை பார்க்க முடியல. என்ன செய்ய முடியல? என்னால கரையை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கரை என் கண்களுக்கு தெரியாதனால என்னால நீந்தற பலன் எனக்குள்ள இருந்து என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் மேல நம்ம பார்வை குறைஞ்சா நம்ம டார்கெட் மிஸ் ஆயிடும். எதுக்கு மேல பார்வை குறைஞ்சா? இயேசுவின் மேல. உங்க பேஷன், உங்க வைராக்கியம், உங்க வாஞ்ச எல்லாம் யார் மேல இருக்கணும்? டார்கெட் இயேசுவா இருக்கணும். ஆமென். டார்கெட் இயேசுன்னா நமக்கு பிரச்சனை எங்கேயுமே வராது. அல்லேலூயா. டார்கெட் வந்து உலகத்து மேல என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. புகழ் மேல என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. பெயர் மேல வைக்க கூடாது. பணத்து மேல என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. யார் மேல நேசம்? ஊழியத்துல நான் சொல்றேன், ஊழியத்துல யார் மேல பாசம் நேசம் இருக்கணும்னா இயேசுவின் மேல மட்டும் இருக்கணும்.
அவர் மேல இருந்துச்சுன்னா, டார்கெட் அவரா இருந்தா பிரச்சனை இல்லாம நம்ம கப்பல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஊழியத்துல பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அல்ல செய்யலாம். ஆனா இயேசுவை விட்டுட்டு அதை செய்ய முடியாது. ஆமென். இயேசுவோட தான் அதெல்லாம் என்ன செய்யலாம், செய்யலாம். புகழ் மேலையும் பணத்து மேலையும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஊழியத்தில் நினைச்சா வேற என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. வேற மாதிரி போயிடும், ட்ராக்கே எப்படி போயிடும். சத்தமா ஒரு இல்லையே சொல்லுங்க. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. நம்ம மிஸ் பண்ணதுக்கு காரணம் என்னதுதான், நம்ம அதை பார்க்க முடியல. அடுத்த முறை ஒரு 20 நாள்ல திரும்ப அந்த போட்டிக்கு அவ திரும்ப வந்தா, திரும்ப நீந்துனா, அதே போல திரும்ப புகை வந்துச்சு. எதை பார்க்க முடியல, கரையை பார்க்க முடியல. ஆனா நீந்தி ஜெயிச்சிட்டா. ஏன்னா அவ என்ன பண்ணாலாம் தெரியுமா, முதல்லயே அந்த கரையை தன்னுடைய கவனத்தில் என்ன செஞ்சுட்டாலாம், எடுத்துட்டாலாம். அவ சொல்றா, I started seeing that coastal line in my spiritual eyes. என்னுடைய இமேஜினேஷன்ல எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். முதல்ல கண்ணால பார்த்து போவோம்னு நினைச்சா, இப்ப எதுல கொண்டு வந்துட்டா, அதை இன்பில்ட்டா மாத்திட்டான். அந்த கரைக்கு போய் சேர்றதான் டார்கெட். அந்த பேஷன், ஒரே நோக்குல சிந்தை, மைண்ட் எல்லாம் ஒரே காரியத்து மேல, ஒரே அந்த லக்கை அடையிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். உயிர் போனாலும் பரவாயில்ல முடிவு பண்ணிட்டா. அது சொல்றாங்க, அவ அழகா நேரா வந்தாளாம். எப்படி, இப்ப கண்ணில் பார்த்து வரல, எதுல பார்த்து வர்றா, தன்னுடைய சிந்தைக்குள்ள. இன்னைக்கு பல ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்ற எண்ணம் என்ன செய்யல. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. வித் பேஷன். சொல்லுங்க, என்ன இருக்கணும் நமக்குள்ள, சத்தமா சொல்லுங்களேன், சத்தம் வரலையே. பேஷன், ஒரு வைராக்கியம், ஒரு பாசம், நேசம். பேஷன்னா பாசம்னு வச்சுக்கோங்க. என்னடா வேணுமோ இங்கிலீஷ்ல பேஷன் பேஷன் சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். என்ன ஃபீலிங், ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். அப்படியே அழுக வந்துடும் சில பேருக்கு, சிலரை பத்தி நினைச்சா. அதுதான் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், ஒரு பேஷன். அது இல்லைன்னா அப்படியே ஓன்னு அழுதுருவோம்ல, அதுதான் ஸ்ட்ராங் ஃபீலிங், ஒரு பேஷன். இயேசு இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அப்பனா பின்மாற்றம் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. அந்த ஃபீலிங் குறையும் போது, அதுதான் ஆதியில் இருந்த அன்பு. எதுதான் ஆதியில இருந்த அன்பு, அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங். இயேசுவின் மேல ஒரு பற்று, உறுதி, வைராக்கியம், வாஞ்சை, அந்த உறுதி நமக்குள்ள இன்னைக்கு திரும்ப வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை. மோசேயை காணோம், ஆதலால் நாங்கள் பின்வாரி விட்டோம். ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லீடர். உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தலைவன் கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க பின்மாறி போயிடுவீங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் பாஸ்டர் வச்சிருக்கிறார், அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டபோது என்னன்னு வருத்தப்பட்டாராம், அவர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத. அப்போ ஒரு மேய்ப்பன் மனிதனுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. மேன் நீட்ஸ் a leader. சொல்லுங்க, மனிதனுக்கு ஒரு தலைவன் தேவை. சத்தமா சொல்லுங்க. குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தேவையா, தேவையில்லையா? தேவையா? ஒன்று அது அம்மாவா இருப்பாங்க, இல்லாட்டி அப்பாவா இருப்பாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க. சில குடும்பத்தில் அம்மா லீட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஐயா, எங்க ஐயா எதுவுமே வாயை திறந்து என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். உண்மைதான். ஏன்னா அவருக்கு பதிலாக எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறீங்க, நீங்க பேசிடுறீங்க. அதனால யார் பேச மாட்டார், ஐயா பேசவே மாட்டார். சில இடத்துல அம்மா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஐயா என்ன செய்வார், நல்லா பேசுவார். அப்போ சில இடத்துல லீடர்ஷிப் மாறுது. சில இடத்துல லீடர்ஷிப்ல ஐயா என்ன செய்வார், அப்படி அமைதியான சைலண்ட் லீடரா இருப்பார். சில இடத்துல அம்மா தான் என்ன செய்வாங்க, வயலண்ட் லீடரா இருப்பாங்க. சொல்லுங்க. ஆனா லீடர் இல்லாம குடும்பம் போகாது. சொல்லுங்க, என்ன இல்லாம போகாது, லீடர் இல்லாம எப்படி குடும்பம் போகாதோ அதே போல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பேக் ஸ்லைடிங்க்கு காரணம் ஒரு தலைவன் இல்லாது. தலைவன் என்ன செய்வான், மோசே என்ன செய்வான், நீங்க இப்படி பண்ணிவிட்டீங்களா, போச்சா, நீங்க மறந்துடும்லன்னா கர்த்தர் உங்களை அடிப்பாருன்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமென். அப்போ மோசே இருக்கிற வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா உற்சாகமா இருந்துச்சு. ஒரு லீடர் இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அந்த லீடர் சொல்றபடி கேட்டு நடந்தா வெற்றி, பின்மாற்றம் என்ன செய்யாது, இருக்காது. அதுக்கு தான் வாரம் வாரம் ஜேம்ஸ் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே பாவமா உட்காந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, ஏதோ சொல்றான், நம்ம வாழ்க்கைக்கு நல்லது சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமென். அப்ப பின்மாற்றத்திற்கு காரணம் ஆப்சன்ஸ் ஆஃப் லீடர். தலைவன் இல்லை அப்படின்னா, அல்லது தலைவனுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்,
பின்மாற்றம் வந்துடும். அடுத்து லூக்கா 8:13 எடுத்து வாசிச்சு பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சொல்லுங்க, ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர் கொள்ளவில்லை என்றால் அவன் பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் மாறுகிறான். ஆமென். இந்த மேலோட்டமா சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த ரொம்ப டீப்பா போறதெல்லாம் பிடிக்காது, அப்படியே போனோமா தொட்டும் தொடாம சர்ச்சில் அப்படியே இருந்தோமா அப்படியே வந்துட்டோமா அப்படின்னு இருக்கணும். ரொம்ப டீப்பா போனோம்னா அது பிரச்சனை. அப்படின்னா உண்மையா டீப்பா போலன்னா தான் பிரச்சனை. அல்லேலூயா. சொல்லுங்க, மேலோட்டமா இருக்காதீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மாடு மாதிரி நுணுப்புல என்ன செய்யாத, வேரோட புடுங்கிடுங்க. எதை புடுங்கினாலும். அல்லேலூயா. பாவத்தை வேரோட புடுங்கு, உனக்கு நல்ல வேர் உண்டாய் இருக்கட்டும். ஆமென். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யூ மஸ்ட் பி டீப்லி ரூட்டட். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நல்ல ஆழமா நம்ம வேர் ஒன்றி இருக்கணும். சபைக்கும் நமக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆமென். என்ன நடக்குதோ இல்லையோ அப்பப்ப ஃபோன் பண்ணியாது, என்னதான் நடக்குது ஐயா, இருக்கீங்களா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்குங்க, சபையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்ன செய்யணும்? வந்து பார்க்கணும். அல்லேலூயா. வந்து பார்க்குறேன், இங்கே இருக்காரா பாஸ்டர் இல்லையா, சரி பாஸ்டர் இல்லைன்னா என்ன செய்யணும் பார்க்கணும் வந்து. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? உங்களுடைய பங்கு சபையில் ரொம்ப முக்கியம். அந்த பங்களிப்பு இல்லாத போது, நீங்கள் டீப் ரூட்டடாக இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடு வரும்போது, ஒரு தேவை வரும்போது யார் சந்திப்பா? இப்போது நீங்கள் டீப் ரூட்டடாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேட்ரு என்ன செஞ்சிடும்? நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன சொல்லுங்கள்? என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கலாம், அதை என்கிட்ட சொன்னா உடனே 10,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா அந்த 10,000 ரூபாய்னால இவங்க வாழ்க்கையில சோதனை வரக்கூடாதுன்னு என்னால் என்ன செய்யலாம்? ஜெபிக்க முடியும் என்னால. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 10,000 ரூபாய் தேவையில்லை, என் பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாதுப்பா, அவங்களுக்கு தேவையில்லை சந்திங்கன்னு என்னால் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக உக்ரானத்துவத்துக்கு நிற்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். ஆமென். போன வாரம் திடீர்னு அம்மா நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த கையில் தூக்கி வச்சுருக்காங்க பாருங்க, அந்த குழந்தைக்கு. அவள் தூங்க, ஐயா ஜோம் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ அடக்கி பார்த்தேன், அடங்கலை அப்படின்னு. 1:30 மணிக்கு ஃபோன் எடுத்தேன், ஜோம் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கினேன். அல்லேலூயா. ஒரிஜினலாக அன்றைக்கி 12 மணிக்கு தான் படுத்தேன். 12 மணிக்கு படுத்து 1:30க்கு திரும்ப எந்திரிச்சு திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுக்க கர்த்தர் என்னோடு கூட பேசின சத்தத்தை கேட்டு நேற்று பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சேன்? அபிஷேகத்துக்குள்ள நடத்தினேன். அப்படி தானேயா? அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு உங்களுக்காக நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அதனால உங்க பாடுகளின் நேரத்தில் நான் நைட்டுன்றதை சொல்லலை, எந்த நேரமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செய்து என்ன செய்யுங்க? ஃபோன் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கா, பாஸ்டர் மட்டும் என்ன செய்யுங்க? ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை அவங்க எடுக்கலையா, என்கிட்ட கால் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழமான வேர் வேணும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் முதல்ல சர்ச் மேல. ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஆமென். கர்த்தர் உங்க ஆழமான வேர் ஆவிக்குரிய காரியங்களை நீங்க விட்டு இருந்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல ஆழமா இருந்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18:6 வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். நல்ல கவனிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து. யாரை சார்ந்திருந்தான்? இந்த சார்ந்திருத்தல் ஒரு மனிதனை பின்மாற்றத்திலிருந்து வெளியே எடுத்து விடும். பின்மாற்றத்துக்கு போக மாட்டான். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை சார்ந்திருக்கவில்லையோ, சார்ந்திருத்தல்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ணா வாங்களேன். நம்ம தமிழ்ல சார்ந்திருத்தல் இருக்கு, இங்கிலீஷ்ல கிளீவ் டு த லார்ட் அப்படின்னு இருக்கு. கிளீவ் டு த லார்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி பிடிச்சிக்கிறது, இப்படி சாஞ்சிக்கிறது. இது பேர் சாய்ந்திருத்தல்னு சொல்லலாம். கிளீவிங் அப்படின்னா அப்படி பிடிச்சி இழுத்து பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு என்ன நீங்களே தூக்கிட்டு போங்க அப்படின்றது. எப்படி? இந்த உடம்பு சரியாத ஆளு அப்படியே படுத்துட்டாங்க தெரியுமா, ஆமா அப்படின்னு. இவர் என்ன செஞ்சுட்டு போனோம்? என்ன தூக்கிட்டு போங்க, என்னங்க ஐயோ அப்படின்ற, உங்களையா தூக்கிட்டு போறது அப்படின்னு. அதுதான் சார்ந்திருத்தல். நம்ம என்ன செய்யறோம்? திடீர்னு ரொம்ப உற்சாகமாயிடுவோம். ஏசுன்னா தான் எனக்கு அற்புதம் நடக்குமா, நான் ஏதாவது முயற்சி பண்ண மாட்டேன்னா அப்படின்னு நீயே தள்ளாடிட்டு இருக்கிற.
சார்ந்து இருக்கிற வேண்டிய இடத்துல சாஞ்சுக்கிட்டா அவர் தூக்கிட்டு போவாரு. அதை விட்டுட்டு நானே ஏதாவது பண்றேன்னு முன்னாடி உளுந்து மூஞ்சி எல்லாம் என்ன செஞ்சிடும். இப்போ காலில் அஸ்திபாரம் வீக்கா இருக்கு, சில நேரம் அஸ்திபாரம் வீக்கா இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடணும், மேல இருக்கிற பில்டிங்கை எங்கேயாவது சாச்சிடணும், கட்டைய ஆண்டவர் மேல என்ன செஞ்சிடணும், சாச்சிடணும். அஸ்திபாரம் வீக்கா இருக்கும் போது நான் நடக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், தள்ளடி கீழே விழ வேண்டியதுதான். இப்படிதான் நமக்கு நடக்குது. ஆனா இந்த ராஜாவாகி எசேக்கியாவை குறித்து ரொம்ப அழகா சொல்லுது. அவன் என்ன செய்தானா, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் என்ன செஞ்சிருந்தானா, அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் யாரை சார்ந்திருந்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான். அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாரும் என்ன செய்ததில்லை, அவனை போல இருந்ததில்லை. எசேக்கியாவை குறித்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சார்ந்திருந்தான். என்ன செய்திருந்தான், he was leaning on God. அதனால சொல்றேன், நானே நடப்பேன் அப்படின்னு நினைச்சக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் 3 விசுவாசிங்க மீன் பிடிக்க ஒரு கடலுக்கு போனாங்க. எங்க போனாங்க, அதுல 2 விசுவாசிங்க நல்ல பழைய விசுவாசிங்க, நல்லா ஜெபிக்க கூடியவங்க. மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படியே மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா காத்தடிக்குது. ஒருத்தர் புது விசுவாசி, என்ன விசுவாசி, புது விசுவாசி அந்த சைடு உட்காந்துக்கிறாரு. 2 பழைய விசுவாசிகளும் உட்காந்துக்கிட்டு ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொண்டே அப்படியே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசிக்கிட்டே என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காத்து அடிச்சுது, சர்ன்னு ஒரு காத்து, இந்த சைட்ல இருந்து ஒரு காத்து அடிச்சுது. ஒரு நல்ல பழைய விசுவாசியுடைய தொப்பி பறந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. உடனே இவர் அசால்ட்டா என்ன பண்ணாரு, படகுல இருந்து இந்த கடலுக்குள்ளார இறங்கி நடந்து போய் அந்த தொப்பியை எடுத்துட்டு வந்துட்டாரு. இவருக்கு புது விசுவாசி, வாவ், ஐயோ இந்த பழைய விசுவாசி இவ்வளோ வல்லமை உடையவரா, ஐயோ அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளார சந்தோஷம் தாங்க முடியாது, அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு காத்து அடிச்சது. காத்து அடிச்சோன்னா இன்னொரு விசுவாசியோட தொப்பியும் எங்கே போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே அந்த விசுவாசியும் அப்படியே தண்ணிக்குள்ளே வலது பக்கம் இறங்கி போய் அதை எடுத்துட்டு வந்துட்டாரு. இவருக்கு ஆஹா, 2 பேரும் பழைய விசுவாசிக்க பயங்கர ஸ்ட்ராங்கான விசுவாசிக்க போல. உடனே இப்போ இவருக்கு நம்ம தொப்பியும் செக் பண்ணிடுவோமா, என்னது நம்மளாலையும் கடல்ல நடக்க முடியுதான்னு செக் பண்ணிடுவோமா அப்படின்னா காத்தே அடிக்கல. இவர் பார்த்தாரு நைஸா, அப்படியே காத்து அடிக்கிற மாதிரி இப்படி அப்படி மீன் பிடிக்கிற மாதிரி இப்படி தட்டி விட்டாரு. இடது பக்கம் என்ன பண்ணிட்டாரு, இடது பக்கம் என்ன செஞ்சிட்டாரு, தொப்பியை தட்டி விட்டாரு. அவங்க 2 பேரும் அப்படி பார்த்தாரு. ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு தண்ணிக்குள்ளார காலை உடனே விட்டாரு. டமிர்னு கீழே போயிட்டாரு. தப்பி தவறி திணறி நீச்சல் அடிச்சு அதை எடுத்து ஏறி மேலே உட்காந்துட்டு பக்க 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 பக்கன்னு முழிக்கிறாரு. இந்த 2 பழைய விசுவாசிகளும் தங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டாங்களாம், தம்பிக்கிட்ட பக்கத்துல மணல் திட்டு இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கணும் வலது பக்கம். தம்பி நம்ம எங்க நடந்தோம்னு நினைச்சுக்கிட்டான். புரியுது அவங்களுக்கு, புரியல. வலது பக்கம் மணல் திட்டு, இடது பக்கம் கடல், ஆழமான கடல். இந்த புது விசுவாசிக்கு இந்த மணல் தட்டு இருக்கிறது. இந்த பழைய 2 விசுவாசிக்கு தான் எப்பயுமே என்ன பிடிக்க வருவாங்க, அதாவது 1 அடி ஆழத்துல மணல் திட்டு, மேல தெரியல அது இவனுக்கு, பக்கத்துல உட்காந்து கடல்ல பார்த்தா. இவங்க 2 பேரும் அந்த மணல் திட்டுல இறங்கி நடந்து போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவன் இறங்கினது எந்த பக்கம், இடது பக்கம். அங்க என்ன கிடையாது, அங்க டீப் சி, நேரம் உள்ள போயிட்டான். இன்னைக்கு நம்மளை சார்ந்திருந்து நம்ம மூளையை சார்ந்திருந்து நம்ம எங்க போனதுதான் மிச்சம், ஆழத்துல போனதுதான் மிச்சம். அல்லேலூயா. அவன் நடக்கிறானே நம்ம நடக்க கூடாதான்லாம் என்ன செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. யாரை சார்ந்து இருக்கணும், ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. பின்மாற்றத்துக்குரிய அறிகுறிகள் இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசஸ். இது என்ன செய்யுதுன்னா, இதுதான் நம்மளை பின்மாறி போக வைத்தது. நம்மளே வாழ்ந்துக்கிறோம், நம்மளே ஏதாவது செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்குள்ள தவறான இடங்கள்ல தவறான நபரோட நேரம் செலவழிக்கிறதுனால பின்மாற்றம் வரக்கூடாது. தவறான பாச நேசம், தேவன் மேல வைக்க வேண்டிய நேசத்துக்கு பதிலாக உலகத்து மேல நாங்கள் நேசம் வைக்கக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கலாம் தேவ சமூகத்தில், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆவிக்குரிய தலைவர்கள் எங்களை வழி நடத்துகிற சரியான பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில டீப்பா ரூட்டடா நாங்க இருக்கணும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பின்மாறி போகக்கூடாது. நாங்க தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாம். இன்னும் சில காரியங்கள் உண்டு.
அதுல ஒண்ணு பொய் பேசுகிறவன் பின்மாற்றத்துக்குரிய காரணம் பொய்யினாலே, துரோகம் செய்வதனாலே, பொய் பேசுவதனாலே பின்மாறி போகிறோம். உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது பின்மாறி போகிறோம். இந்த உலகத்தின் மயக்கம், லவ் ஃபார் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு மேல வைக்கிற அன்பு, பெண், பணம், உபாகமம் 17:17 சொல்றாரு. அடுத்தது பெருமை, அடுத்தது சோம்பேறித்தனம். இதெல்லாம் பின்மாற்றத்துக்கு வழிவகுத்து விடும். பெருமை வரக்கூடாது, சோம்பேறித்தனம் வரக்கூடாது, பெண்ணு மேலையும் பணத்து மேலையும் ஆசை வரக்கூடாது, துரோகம், பொய் பேசக்கூடாது, அடுத்தவனுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, மனுஷன்ட்டையும் பொய் பேசக்கூடாது, ஆண்டவர்ட்டையும் பொய் பேசக்கூடாது. இந்த உலகத்தில் வர உபத்திரவங்கள் பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாம அப்பாவை நோக்கி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பாட்ட, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து தப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க உறுதியாய் உம்மை நேசிக்க எங்க பேஷன் ஃபுல்லா உங்க மேல இருக்கணும் ஏசப்பா. நாங்க உங்களை சார்ந்து இருக்கணும் ஆண்டவர். இந்த உலகத்தை சார்ந்து இருக்க கூடாது, மனுஷனை சார்ந்து இருக்க கூடாது, நாங்க உங்களை சார்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்க திருச்சபைக்குள்ள ஒருவர் கூட பின்மாற்றத்துக்குள்ள இருக்கக்கூடாது, பின்மாற்றத்துக்கான அறிகுறிகள் இருக்கக்கூடாது, காரணிகள் நடக்கக்கூடாது எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாய் உம்மை நேசிக்க, உமக்காய் வாழ எழுந்து பிரகாசிக்க ஒரு எழுப்புதல் நிறைந்த சபையாய் எங்கள் சபையை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படியே செய்வீராக. என் தேவன் அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் விழுந்த இடங்கள்ல இருந்து நீர் தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் எங்க பிள்ளைகளை நடத்தும். எங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க வேண்டிய இடத்தை வாங்குறதுக்கு தேவையான அந்த 15 லட்சம் ரூபாயை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பி தருவீராக. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.